இன்று பலரும் பார்க்கலாம் சகோதரர்களே, குரான் பரன் மேலே இருக்கும், நல்ல துணி போட்டு மூடி, அதை பயன்படுத்துவதே இல்லை. ரமதான்னா ஓப்பன் பண்ணுறது, இல்லை யாராவது மௌத்தா போயிட்டா ஓப்பன் பண்ணுறது. இது ஒரு புறம் இருக்க, செல்ஃபோனில் குரான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஓதுறாங்களான்னு பார்த்தா கிடையாது. அதிகமாக பார்க்கப்படாத ஒரு ஆப்னால் அது குரானாக தான் இருக்கும். முசீபத் சகோதரர்களே இது. ஆனால் முன் சென்ற சலஃபுகள், சஹாபாக்கள் பாருங்கள், தன்னுடைய முதல் இரவு அன்னைக்கும் தொழுகையில் மூழ்கி இருந்தார்கள், குரான் ஓதுதலில் மூழ்கி இருந்தார்கள். கேட்கவே பிரமிப்பூட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதை பற்றி அப்துல்லா இப்னு அம்ரு அவர்களே சொல்கிறாங்க பாருங்கள். என் தந்தை குறைஷிகள் மத்தியிலிருந்து ஒரு பெண்ணை எனக்கு மனம் முடிச்சு வச்சார். அந்த பெண் என்னுடைய அருகில் வரும்போதெல்லாம் அவளை நான் கவனிப்பதே கிடையாது. நான் நோம்பிலும் தொழுகையிலும் மூழ்கியிருந்தேன். என் தந்தை அம்ர் இப்னு ஆஸ் புதுமண பெண்ணை பார்த்து என்ன சொன்னார், என் மகன் எப்படி என்று கேட்டார். அதுக்கு அந்த பெண்மணி சொன்னாங்க, அவர் மிக சிறந்த ஒரு மனிதர், ஆனால் அவர் ஆண் கிடையாது, ஆண் அல்ல. காரணம், அவர் என் படுக்கைக்கு அருகே கூட வருவது கிடையாது. உடனே என் தந்தை என்ன செஞ்சார்னா, என்னை கடுமையாக கண்டித்தார். இது சம்பந்தமாக, குறைஷி குலத்திலேயே உன்னதமான பெண்ணை நான் உனக்கு மனம் முடிச்சு வச்சுருக்கேன், நீ அவளை கைவிட்டு ஒதுங்குகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டார். தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட என்னை பற்றி முறையிட்டார். நபிகள் என்னை அழைத்து வர செய்தார்கள். நானும் அங்கே போனேன். நீ பகலில் நோன்பு நோக்கிறாயான்னு கேட்டாங்க. ஆம் என்று சொன்னேன். இரவுலையும் தொழுகிறாயா என்று கேட்கும்போது அதற்கும் ஆம் என்றேன். உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நானும் நோன்பு நோக்கிறேன், நானும் தொழுகிறேன், நானும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறேன். அப்படி என் வழிமுறையை பின்பற்றாதவர்கள் என் கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. சிஃபத்து சஃபால பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் நினச்சி கூட பார்க்க முடியாது சார். இந்தமாரிலாம் நம்மளால் இருக்க முடியுமா என்று. அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையாக குர்ஆனில் மூழ்கி இருந்தார்கள், தொழுகையில் மூழ்கி இருந்தார்கள். ஆனால் இன்று தொழுகை முடிந்தவுடன் அடுத்து எப்போ எழுந்து போகலாம் பள்ளியை விட்டு என்றுதான் பலருடைய எண்ணங்கள் இருக்கிறது. இவை நாம் மாற்ற வேண்டும். சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்கள் செய்த அமல் நம் வாழ்க்கையில் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களுடைய வாழ்க்கை ரதியல்லாஹு அன்ஹு.